மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளான சட்டநாதபுரம், வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம், திருமுல்லைவாசல், பழையார், குழையார், பூம்புகார், திருவெண்காடு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் உமாரமணன் வழங்க நாம் கேட்கலாம். உமாரமணன், டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையுடைய மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அங்கு விவசாய நிலங்களின் நிலை தற்போது என்னவாக இருக்கு? வங்கக்கடலில் நிலையை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தின் கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் என 23 மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளான சட்டநாதபுரம், வைத்தீஸ்வரன் கோயில், கொள்ளிடம், திருமுல்லைவாசல், பழையார், கூழையார், பூம்புகார், திருவெண்காடு உள்ளிட்ட கிராம பகுதிகள் மற்றும் கடலோர பகுதிகளில் கடந்த இரண்டாவது நாளாக காலையிலே மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது. காலையிலே மழை பெய்வதால் பொதுமக்கள் நடமாட்டமின்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வரும் கனமழையால் மழைநீர் சாலைகளில் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுகிறது. நேற்று காலை 8:30 மணி முதல் தற்பொழுது வரை சீர்காழியில் 66 மில்லிமீட்டர் மழையும், கொள்ளிடத்தில் 43 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மாணவர்களின் நலன் கருதி இன்று மயிலாடுதுறை மாவட்ட பள்ளிகளுக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் இளம் சம்பா பயிர்கள் இன்னும் அதிக கனமழை பெய்தால் இளம் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்படும் என விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஷாம், மழை தொடர்பான தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உமா ரமணன்.